நானே வந்து வீட்டுல டிஷர்ட் போடுவேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் ராயபுரத்தில், திருவிக்கனாறு, சென்னையில் எங்கே நடத்தினாலும் சரி என்னை கூப்பிடுவாங்க, டிஷர்ட் போவோம். அது வந்து ஒரு பிரைவேட் நிகழ்ச்சி. அது பிரைவேட் நிகழ்ச்சி. டிஷர்ட் போடலாம் எல்லாரும். நான் இதையும் பார்த்தா இன்னும் டிஷர்ட் நான் விரும்புகிறேன். நான் இப்போ பல பேட்டிகள் பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த யூடியூப்பில் கூட பார்த்தீங்கன்னா வீட்லேயே கேஷுவலாக டிஷர்ட் போட்டு தான் போடுவேன். அது வந்து பிரைவேட். அது கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது. எங்கள் கேள்வி அதான், கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது. சரி, நான் கேட்குறேன், இவர் வந்து டெப்டி சிஎம்மாக இருக்கார். இவர் சீஃப் செக்ரட்டரியோ இல்லை ஒரு செக்ரட்டரியோ டிஷர்ட் போட்டுட்டு வந்தா இவர் ஒத்துப்பாரு? இவர் ஒத்துப்பாரு? உங்களை தான் கேட்குறேன். ஒரு சீஃப் செக்ரட்டரியோ இல்லை வந்து ஒரு செக்ரட்டரியோ இல்லை ஒரு ஹெச்ஓடியோ வந்து ஒரு டிஷர்ட் போட்டுட்டு வந்தா ஒத்துப்பாரா? நான் கேட்குறேன். கவர்மெண்ட் டெக்கரம் இருக்கு. தமிழன் பண்பாடே வேஷ்டி தான். வேஷ்டி கட்டல உனக்கு என்ன பிரச்சனை? அது வந்து விடு. ரெண்டாவது, நீ பனின்னு போட வேணாம்னு நாங்கள் சொல்ல, போட்டுன்னு போ. கட்சி நிகழ்ச்சிக்கு போட்டுன்னு போங்க. உங்க கட்சி நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில கூட உங்க சின்னத்தை வரைஞ்சிங்க, எல்லா இடத்துலயும் கொடியை வரைஞ்சிங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அரசு நிகழ்ச்சின்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு. அந்த டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ணுங்க. அது கூட வந்து கடைபிடிக்க தெரியாத ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு அரை வேக்காடு தானே தான் நிச்சயமா இதை நம்ம நிச்சயமா சொல்ல முடியும். ஒரு அரை வேக்காடு தானே சொல்ல முடியும். அதனால பிரைவேட் நிகழ்ச்சி வேற, பப்ளிக் நிகழ்ச்சி வேற. எங்களை பொறுத்த பிரைவேட் நிகழ்ச்சியில நீங்க எப்படி வேணாலும் ட்ரெஸ் கோடை போட்டு போங்க, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனா கவர்மெண்ட் நிகழ்ச்சியில அரசு வந்து சிம்பிள் வந்து என்னைக்குமே வந்து இந்த கட்சியினுடைய சின்னமோ கட்சி கொடியோ போட்டுன்னு போகக்கூடாது. அதுதான் வந்து விதி. அது அரசு ஊழியரானாலும் ஒருத்தர் பேசினாரு, அரசு ஊழியருக்கும் பொது ஊழியருக்கும் வித்தியாசம் தெரியலனாரு. அப்ப டிவிஎஸ் எந்த அடிப்படையில் வந்து அமைச்சர் வீட்டில் ரைட் அடிக்கிறாங்க? எந்த 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 வீட்டில் வந்து அமைச்சராக இருந்து முன்னாள் அமைச்சரானாலும் சரி, டிவிஎஸ் எந்த இடத்துல ரைட் அடிக்குது? ஒரு அரசு ஊழியர் அடிப்படையில் தானே அடிக்கிறாங்க. அதை ரைட் அடிக்கிறது. அப்போ அரசு ஊழியராக இருந்தாலும் பொது ஊழியராக சரி, கையெழுத்து போட்டு நம்ம சம்பளம் வாங்குறோம். அதுக்குன்னு ஒரு டெக்கரம் இருக்கு. இந்த டெக்கரத்தை ஃபாலோ பண்ணுங்க. சரிதான். அதனால வந்து அதுக்காக தான் சொன்னேன். எனக்கு என்ன வந்து டிஷர்ட் வந்து எல்லாரும் தான் போடுங்க, அவங்க சொந்த நிகழ்ச்சி போட்டு போங்க.